Hi viewers, hello and welcome to Sameeras kitchen. இன்னைக்கு நம்ம potato stew அதாவது Istu அப்படினு சொல்வாங்க மலையாளத்துல. இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் பட் ரொம்ப டேஸ்டியானது. சோ இந்த ஸ்டியூ எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. சோ ஸ்டியூ பண்றதுக்கு நான் வந்து இப்போ ஒரு 250 கிராம் பொட்டேட்டோ எடுத்துர்க்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஒரு குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூட வந்து சோ இந்த குக்கர்ல வந்து நான் உருளைக்கிழங்கு 250 கிராம் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்திருக்கேன். அதாவது நீங்க வந்து தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து தேங்காய் பால் ஊத்தாம வெறும் தண்ணி கூட ஊற்றி வேக வைக்கலாம். ஆனால் அதாவது கெட்டி தேங்காய் பால் வந்து சேர்க்கும் போது தேங்காய் பால் ரொம்ப கொதிக்க வைக்க முடியாது, அது திரிஞ்சு போயிடும். ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக வந்து இந்த குக்கரில் இந்த ரெண்டாவது தேங்காய் பால், அதாவது நல்லா தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்தி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்தி உப்பு சேர்க்கவே இல்லை, சேர்த்தி ஒரு 2 விசில் நம்ம வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குக்கரில் வந்து 2 விசில் விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டீம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு அளவுக்கு வெந்திருக்கு. நீங்கள் நினைப்பீங்க இது வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சிருக்கு அப்படின்னு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. 1வது பால் சேர்க்கும் போது தான் குழம்பு திரியக்கூடாது. ஸோ பொட்டேட்டோ வந்து இந்த வெங்காயம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த பொட்டேட்டோவை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மேஷ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து நறுக்கின பச்சை மிளகாய் ஒரு 3, அதுக்கப்புறம் இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். இந்த பொட்டேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த 2 ஃப்ளேவர் தான் வந்து இதில் முக்கியமான ஃப்ளேவர். இது இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம 1வது பால் சேர்த்து அது வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ ஸ்டியூ ரெடி ஆயிரும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதாக இருந்ததுன்னா பச்சை மிளகாயோட அளவை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. பட் எல்லாருமே சாப்பிட்றதாக இருந்தது அப்படின்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த டிஷ் வந்து ரொம்ப ஈஸியானது. பட் வந்து இந்த தேங்காய் பால் இது பண்ணும்போது அந்த மெத்தட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஆப்பம், அதுக்கப்புறம் பூரி, எல்லா இடியாப்பம் இது கூட எல்லாம் ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ். ஸோ ஒரு 5 நிமிஷம் இது கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்டியூ வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தணலை கம்மி பண்ணிவிட்டு நான் வந்து கெட்டியான தேங்காய் பால் இதில் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடும். இது தேங்காய் பால் சேர்த்துனோன்னே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் ஒரு அளவுக்கு நுர கட்டி வர அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் காரமும் உப்பும் பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்க்குறேன் இது கூட. இதுக்கப்புறம் இது கொதிக்கக்கூடாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் விட்டிங்கன்னா இது டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு, உங்களோட பொட்டேட்டோ ஸ்டியூ. இதே போல் நீங்கள் வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி அதெல்லாம் சேர்த்து பண்ணலாம். இது வந்து நம்ம கேரளாவோட ஸ்பெஷல் டிஷ். இது வந்து நம்ம இஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். நீ 2 நிமிஷம் இது கொதிச்சா நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டியூ வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இதுதான் இதோட ஃப்ளேவர், அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்திட்டு இது ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களோட பொட்டேட்டோ ஸ்டியூ ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டான இந்த பொட்டேட்டோ ஸ்டியூ ரொம்ப சிம்பிள் தான். பட் நான் சொன்ன மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரோட சூப்பராக வந்து இந்த டிஷ் வரும். ஸோ இப்போ வரைக்கும் சமீராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
பக்கத்தில் இருக்கிற லேட்டஸ்டான அப்டேட்ஸ்க்காக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.